தலைமைச் செயலகத்துல தங்களுக்கான பிரச்சனைகள் தீர்ந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில சினிமா காட்சியில வரக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா முதலமைச்சருடைய அந்த தனிப்பிரிவுக்கு மனுக்களை, தங்களுடைய பிரச்சனைகளை எழுத்து வடிவில் காகிதத்தில் எழுதிக்கிட்டு நிற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கு செய்தி சேனல்கள் அதை வெளிப்படையா போட்டு கட்டிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கான பிரச்சனை முதலமைச்சர் தனிப்பிரிவுகளை கொண்டு போனா தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை. இது மிகப்பெரிய மாற்றம். ஹேட்ஸ் ஆஃப். இது கடந்த ஆட்சிகள்ல இல்ல. கடந்த ஆட்சிகள்ல முதலமைச்சர் தனிப்பிரிவு இருந்தது. ஆனா அதற்கு மனு கொடுப்பவர்கள் எண்ணிக்கை இந்த அளவுக்கு இருந்ததா, அதற்கான நம்பிக்கை இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது இருக்கு. என்னடா ஆரம்பத்திலேயே தாவேக அரசை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுறானே, இவன் அப்படிப்பட்டவன் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்படி இல்லை. எது சரியோ அது சரி, எது தவறோ அது தவறு. இதுதான் எல்லார் கண்களுக்கும் தெரியணும். ஆனால் தவறு நான் செய்தால் சரி, தவறு செய்யாமல் இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இருந்தா இது எப்படி? அதனாலதான் கேள்வி கேட்க போறோம். 1888 ஒருத்தர் பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கு 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்தை தானமா எந்த விதமான வருமான பகிர்வோ வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அதற்கு ஒரு ஆளை நியமிக்கிறாரு. அவர் 50 வருடங்கள் அந்த நிலத்தை மிகச்சிறப்பா பார்த்துக்கிறார். வயது மூப்பின் காரணமாக அவர் இறந்து போறாரு. அதாவது அவருடைய வாரிசுகள் அந்த இடத்தை தொடர்ந்து நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. ஆனா தண்டாயுதபாணி அவர் செஞ்ச அளவுக்கான நிர்வாகத்தை அவங்க செய்யல. இதனால ஆக்கிரமிப்பாளர்கள் அங்க குவியறாங்க. இந்த இடம் பழனி பாலதண்டாயுதபாணி அந்த கோவிலுடைய மொட்டை அடிக்கிற இடத்துக்கு அருகாமையில அந்த வாகனம் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, வாகன நிறுத்துமிடம் அந்த இடத்துல தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 40 சென்ட் இடம். இது ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஆகி நீதிமன்றம் வரைக்கும் போய் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்துல 3 முறை இந்த நிலத்தை நீங்க பத்திரப்பதிவு யாருக்கும் செய்யவோ வில்லங்கப்படுத்தவோ, நோட் திஸ் பாயிண்ட், வில்லங்கப்படுத்தவோ கூடாது அப்படின்ற மாதிரியான மனுவை கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பத்திரப்பதிவு துறைக்கு வழங்கப்படுது. ஆனா ஜூலை 6ஆம் தேதி, இந்த வீடியோ நீங்க என்னைக்கு பாக்குறீங்கன்னு தெரியல, நான் அந்த டேட்டை மட்டும் சொல்றேன். ஜூலை 6ஆம் தேதி இந்த நிலம் 1 ஏக்கர் 40 சென்ட் இடம் 2 தனி நபர்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்படுது. இந்த நிலத்தினுடைய இன்றைய சந்தை மதிப்பு 110 கோடி ரூபாய். ஆனா வெறும் 2 கோடிக்கு அவங்க கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, நிர்வகிச்சுட்டு வந்த அந்த நபர் விவிஆர் அப்படின்ற ஒரு திட்ட, வெங்கடாச்சலம் அப்படின்ற ஒரு திட்ட இதை குத்தகை விட்டுறதாகவோ, அவரு எழுத்துப்பூர்வமா எனக்கு நீங்க கொடுத்தா மட்டும்தான் மேற்கொண்டு உங்களுக்கு நான் பணம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் வச்சதுனால ஊழாமூட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி கடத்தேங்காய் எடுத்து வழிப்பள்ளியாருக்கு உடைச்ச கணக்கா சிவன் கொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம்ன்றாங்க, முருகன் சொத்து அபரிமிதமான வாழ்வா அப்படின்ற மாதிரி தெரியல. அவங்க எழுதி கொடுத்துட்டு எவ்வளவு பணம் வாங்கினாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. வாங்கின அந்த நபர் சென்னை உயர்நீதிமன்றம், பழனியில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க குத்தகைக்கு வாங்கிட்டோம், இது எங்களுக்கு தான் சொந்தம் சட்ட போராட்டம் நடத்தி, இல்ல இது அப்படி பண்ண முடியாது, இது தானமாக எந்த விதமான வருமான பகிர்வும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட நிலம், இது பழனி பாலதண்டாயுதபாணி கோவில் நிர்வாகத்துக்கும் அந்த கோவிலுக்கும் தான் சாருன்னு சொல்லிட்டு ஒரு தக்காரை நியமிக்கிறாங்க. தக்கார் யார் அப்படின்னா, அந்த கோவிலை முழுமையாக வரவு செலவு கணக்கை பார்க்கக்கூடியவர். அவர் இணை ஆணையரா இருக்கார். இந்த பத்திரப்பதிவு நடைபெறும் அந்த நாள்ல ஆணையர், பத்திரப்பதிவுத்துறையினுடைய ஆணையர் அங்க இல்ல, அவர் செய்யல. இணை ஆணையர் அந்த இடத்துல இருந்து அந்த பத்திரப்பதிவை சுமூகமா சுபிக்ஷமா செய்து முடிச்சு கொடுக்கிறார். சில நாட்கள்லயே இந்த வீடியோ இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிடும். ஜூலை 6ஆம் தேதி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சில நாட்களுக்குள்ளாகவே அவர் சென்னைக்கு மாற்றலாகி பதவி உயர்வோடு வருகிறார். அப்படியானால் அவர் எந்த விதமான தூய சக்தியை எதிர்பார்த்து அவர் இங்க வந்தார் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரிந்த 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் ஜூலை 6ஆம் தேதி தூய சக்தியின் ஆட்சியின் கீழ் அந்த துறையை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் கண்களுக்கு புலப்படாமல் சில நாட்களுக்கு முன்னதாக 100 கோடி ரூபாய் நிலத்தை நாங்கள் மீட்டு விட்டோம் சொல்லி பத்திரிகை செய்தி மிக பிரம்மாண்டமாக வந்த நிலையில் அவருக்கே தெரியாமல் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதே, இது எந்த வகையில் நியாயம்? முருகா உனக்கு தெரியாதா, உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இதை தாண்டி இந்த கேள்வியையும் இந்த கோரிக்கையும் வைக்கிறவங்க எல்லாமே இந்து அமைப்புகளை சார்ந்தவர்களா இருக்கிறதுனாலையும் இத நடைபெறக்கூடிய ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களாக திருப்பக்கூடிய வேலைகளை திராவிட கட்சிகள் செய்வதனாலையும்
பாசிச பாஜக செய்யுது, அது திராவிட கட்சிகள் தூக்கிட்டு வருது, ஆகையால இதுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை அப்படியே எடுத்துக்கிட்டா கூட இதுல உண்மை இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இதற்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருப்பது ஏன்? அந்த நிலம் இப்போது யார் பெயரில் இருக்கிறது அப்படின்ற பல கேள்விகள் எழுது. இந்த ஜூலை 6ஆம் தேதி இந்த பத்திரப்பதிவு நடந்த இடத்துல நேரத்துல அந்த நாள்ல மாற்று சம்பவங்களா தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அடடா ஆச்சரியக்குறி போடுற மாதிரி இருக்கு. நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துல அந்த ஒரு டம்ளர் கண்ணாடி கிளாஸ் எடுத்து முதலமைச்சர் அவர் பருகக்கூடிய காட்சிகளும் செய்திகளாக வந்தது. இது பேஸ் சம்பவம் ஒண்ணு. இன்னொன்னு ஸ்டார் 3.0 அப்படின்ற ஆப்பை பத்திரப்பதிவு துறையே அறிமுகப்படுத்துது. அது நிர்வாகத்திற்காகவும் ஊழலற்ற ஒரு பத்திரப்பதிவையும் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் அளவிற்கான மிச்சப்படுத்தக்கூடிய பணத்தையும் லஞ்சம் கொடுக்க வேண்டாங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் பத்திரப்பதிவு துறை சார்ந்த அலுவலர்களே அன்னைக்கு முன்னெடுக்கிறாங்க. எப்படி ஜூலை 6 இங்க பத்திரப்பதிவு நடக்குது, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க லஞ்சமே கொடுக்க வேண்டாம், பத்திரத்தை நடந்துக்கலாம், ஊழலற்ற ஆட்சி அப்படின்ற மாதிரி இன்னொரு பிரச்சாரம் இன்னொரு பக்கம் நடக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா அந்த புகழ்பெற்ற தன்னுடைய அந்த ஆய்வு பணியை செஞ்ச நாளும் அதுதான், அந்த பள்ளியில போய் பண்ணது. சோ அது ஒரு பேசுபொருளாகி அது ஒரு இடத்துல இது எல்லாத்துக்கும் மேல என்னை கூப்பிட்டார்கள், லஞ்சம் கொடுத்து கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்டம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதும் அதே ஜூலை 6ஆம் தேதி தான். இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்க பழனி பாலதண்டாயுதபாணி கோயிலினுடைய சொத்து வேறு ஒரு தனிநபருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்கள் நிர்வாகமான்ற கேள்வியை ஏன் வைக்க கூடாது? ஒருவேளை அமைச்சருக்கே தெரியல, முதலமைச்சர் வரை இது சென்று சேரல, இப்ப சென்று சேர்ந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா சேட்டலைட் மீடியாவே பல டாக்குமெண்டாவோ அதுக்கான ஆதாரங்களையும் இணைத்து ராம ரவிக்குமார் அவர்கள் பேட்டியா கூட கொடுத்துட்டார். இப்ப சென்று சேர்ந்திருக்கும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியல அப்படின்னா ஒரு 110 கோடி ரூபாய் அளவுக்கான நிலம் பத்திரப்பதிவு செய்யப்படுது. அப்ப ஆணையர் இல்லை, இணை ஆணையர் வச்சு செய்யறாங்க. இணை ஆணையர் பதவி உயர்வு பெற்று சென்னைக்கு வர்றாரு. இதெல்லாம் தெரியாம இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஏன் ஆரம்பத்துல சிறந்த அமைச்சர்கள் 5 பேர்த்த எழுதுங்கன்னு சொன்னா நிச்சயமா நீங்க இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பேரை நீங்க எழுதியிருப்பீங்க. தொடர்ந்து சிலைகள் திருட்டு, சிலைகளுடைய கள்ளத்தனமாக விற்பது, கோவிலையே காணடிக்காம போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னாள் காவல்துறை உயரதிகாரி ஒருத்தர் தொடர்ந்து பேசினார். அவர் பேசினார்னாவே அப்படி இருக்கும். அவர் பேசினாரு, அவரே ஒரு பாராட்டு பத்திரத்தை கொடுத்தாரு, ஒரு பொறுமைக்காக சொல்லியிருந்தார். இப்பதான் வந்திருக்கு அரசு, நல்லது செய்யணும் நம்புறோம், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அண்ணாமலை சமீபத்தில் சொல்லியிருந்தார், ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க. மத்திய அரசு பாராட்டு பத்திரம் கொடுக்காத அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. பல விஷயங்கள்ல மோதல் போக்கு இல்ல, ஆளுநரும் தமிழக அரசும் ரொம்ப இணக்கமா செயல்படுது அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் வருது. நீதிமன்றம் ஒரு பக்கம் ஆஹா ஓஹோ பேஷ் இப்படி ஒரு ஆட்சியா, அதுவும் தமிழ்நாட்டில அப்படின்ற மாதிரி சொல்லாத குறையாக சபாஸ் கொடுக்குது, பாராட்டு தெரிவிக்குது. இப்படியெல்லாம் நடைபெறக்கூடிய நல் ஆட்சியில சில தவறுகள் இந்த போன்ற சம்பவங்களால ஒட்டுமொத்த அரசுக்குமான கெட்ட பெயர் அவப்பெயர் அப்படிங்கிறது வருமே. இதை எப்படி முதலமைச்சர் எதிர்கொள்ள போகிறார்? ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத நோக்கி எதிர்கட்சிகள் இன்னும் மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் காய் நகர்த்தி கொண்டிருக்கும் நிலையில எப்படி 15 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதுன்ற முனைப்பிலேயே தாவேகா இருக்குது அப்படின்னா எதற்காக அந்த முயற்சி? இதை தாண்டி ஊழலற்ற ஆட்சி, ஊழல் யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி, லஞ்சம் யாருக்கும் கொடுக்காதீங்கன்ற மாதிரியான அறிவிப்பை முதலமைச்சர் செய்கிறார். ஆனால் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மதிப்புள்ள ஒரு நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு, பெயர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இது எந்த அளவுக்கு புறையோடி போவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்ற கேள்வியை ஏன் வைக்கக்கூடாது? ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வருது. அதை தாண்டி டெண்டர் முறைகேடுகள் 30 நிமிடங்களில் கொடுத்தார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. சிறிய அளவுல, கீழ்மட்ட அளவுல ஊழல் நடக்குது, இன்னமும் கோவில்கள்ல தரிசனத்துக்காக பணம் வாங்கி கொண்டுதான் அனுப்புகிறார்கள் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. திருச்செந்தூர்ல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? திருச்செந்தூர்ல தரிசனத்துக்காக யாரும் பணம் வாங்குவது இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்வியை இன்னும் முன்வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது மேலும் முத்தாய்ப்பா 110 கோடி ரூபாய் உள்ள நிலம், அதுவும் இந்து சமய அறநிலைத்துறை இந்த மாதிரியான நில அபகரிப்பு மாற்றி கொடுக்கிறது அப்படின்னா இதற்காக கையூட்டி யார் யார் பெற்றிருக்கிறார்கள்? எவர் வரை இந்த முறைகேடு சென்று இருக்கிறது? பிரசாதத்தை தயாரித்து வழங்குவதில் எவ்வளவு நேர்மையாக இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான் துறையில 110 கோடி ரூபாய் புஷ் ஆகி போச்சு, இதை பார்க்காமல் இல்லது தெரியாமல் எப்படி இருந்தார் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இருக்கும் துறைகளிலேயே மிகவும் சிறப்பாகவும், இன்னும் சொல்ல போனால் பாராட்டு நற்சான்றிதழ் கொடுத்தா அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படி சொல்லக்கூடிய அந்த துறையிலேயே இப்படி நடக்குது அப்படின்னா இது உண்மையா பொய்யா அப்படின்ற அடிப்படை ஒரு கருத்தையும் அல்லது ஒரு செய்தியாளர் சந்திப்பையும், இவ்வளவு அதாவது குற்றச்சாட்டுகள் இருந்து
பாதுகாப்பு விஷயங்கள் செஞ்சு ஜூலை 6ஆம் தேதி அதை மாத்துறாங்க அப்படின்னா எவ்வளவு தைரியம், யாருக்கும் தெரியாது என்கின்ற ஆணவமா? கடந்த ஆட்சிகள்ல இருந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுகள் எப்போது வெளிவந்தது, அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறுகள்ல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. மக்களினுடைய அபரிமிதமான ஆதரவோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காமல் தூய ஆட்சியை கொடுப்பதற்கான முயற்சிகளில் நிச்சயம் முனைப்பு 100% முனைப்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பா இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.